ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு ஜிவி vlogs. மார்னிங் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே பாபாவோட லைவ் தான், ஷீரடி லைவ் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே கிச்சனில் தான் எனக்கு ஒர்க் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எடுத்த உடனே நான் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனில் எப்போவுமே காலையில் எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, லன்ச் பண்ணுறது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலைலாம் செய்வேன். ஆனால் கொஞ்சம் 3 டேஸாகவே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போகிறேன். ஏன்னா பசங்களுக்கு ஹாலிடே, குவார்ட்டர்லி லீவ் விட்டுட்டாங்க 10 டேஸ் பசங்களுக்கு. அதனால் சீக்கிரமாக சமைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி கிச்சன்லேயுமே ரொம்ப சிம்பிளாக லன்ச் பிளான் பண்ணியாச்சு. ரொம்ப ஹெவியாலாம் எதுவுமே நிறைய செய்யலை. இன்றைக்கி சாப்பாடு, அதுக்கப்புறம் சாம்பார், கேரட் சாம்பார் மாதிரி வச்சுட்டு அப்புறம் கருணக்கிழங்கு இருந்துச்சு. இன்றைக்கி அதை வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். சைட் பை சைடாக சிங்கில் இருக்க சாமான்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதுவும் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். நிறைய சாமான் ஆகிடுச்சா அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அதையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் மதியானத்துக்கு வச்ச சாம்பார், தோசை அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு. அவருக்குமே லஞ்சும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான். எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டுடணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. நான் காலைல ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11 அந்த மாதிரி டைமில் டீ இருந்துச்சு, மார்னிங் போட்ட டீ, அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீடெலாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு அது பாருங்கள், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சாம்பிராணி கண்டிப்பாக போடணும். அது போடும்போது நல்ல ஒரு வைப் இருக்கும் வீட்டில். அதனால் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு லீவே இருந்தாலும் ஸ்கூலில் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. அதனால் ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும். அதனால் ஹோம்ஒர்க்கும் பசங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சு முடிச்சுட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் அவங்க விளையாட போயிட்டாங்க அவங்க பொம்மைங்களோட. அவங்க எப்போ பாரு ஜாலியாக விளையாடிட்டு இது பண்ணுவாங்க. லன்ச் டைம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதனால் இன்றைக்கி அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. இது பாலகணேஷன் சொல்லிட்டு பார்ட் 2வாம். அதனால் அது பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு மேலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். துணி மார்னிங் துவைச்சேன், க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். துணியெல்லாம் வாஷ் பண்ணேன். ஆனால் நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கலை. நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். 245 சம்திங் இந்த ட்ரெஸ்ஸு. இது நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் திருச்செந்தூர் பிளான் பண்ணியிருக்கோம், கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்காக வாங்கினேன். நல்லா தான் இருந்தது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. கொஞ்சம் துணி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி இருக்குது கிளாத்து. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு போடலாம். 445க்கு ஒர்த்தாக கேட்டால் ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. அந்த எலாஸ்டிக் வச்ச மாதிரி பேண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது காலைல சாமி பார்க்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாக்லேட் ஒருத்தங்க எனக்கு வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. பாலி போயிருந்தாங்க, அங்கேருந்து எனக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்க. இது பாருங்கள், என் பசங்கக்கிட்டேருந்து பிடுங்கி நான் வேறு சாப்பிட்டுட்ருக்கேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இன்னும் சண்டை போட்டு இந்த சாக்லேட் சாப்பிட்ற பழக்கம் மட்டும் எனக்கு போகவே இல்லை. சின்ன வயசுலேருந்தே பழக்கம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அது வேறு தனியாக இருந்துச்சு. அதையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சைட் பை சைடாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். பழைய கருவேப்பிலெல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ்குள்ளே அது ஒரு தனியாக நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு காய வச்சுருங்க. ஏன்னா அது இட்லி பொடியெலாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அது டபுளாக புதுசாக இருக்க கருவேப்பிலெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து தனியாக போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த கருவேப்பிலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பழைய கருவேப்பிலை நீங்கள் காய வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இட்லி பொடிக்கு கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பால்லாம் வச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகள்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ ரெடி ஆகிடுச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா என் பொண்ணு பண்ணதை பார்த்தீங்களா, பிஸ்கெட் எடுக்கிறான்னு மொத்தத்தையும் கொட்டிட்டா. அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் டீலாம் கொடுத்துட்டு அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதெல்லாம் சாப்பிட்டுருந்தேன். பாதி வடையை சாப்பிட்டுட்டு அதையும் போட்டு போயிட்டாளுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வாங்கிட்டு வெஜிடபிள்ஸு கார்ன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா கார்ன் சிப்ஸ் பண்ணலாம், ஓடிஜி வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் சிப்ஸ் பண்ணுறதுக்காக கார்ன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அம்மாவை.
இந்த 3 கார்னுமே வந்து 50 ருபீஸாம், 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. இந்த 3 கார்ன் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் வந்துட்டு பாதி பாதி இது பண்ணிவிட்டு வச்சுட்டு ஓட்டாங்க. நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக கார்னெல்லாம் க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்படி இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் வந்து இது க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சாங் போட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்பீங்களா சொல்லுங்கள். இந்த 90s சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த சாங்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு டின்னர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சீஸ் தோசை வந்து ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதோட ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ஈஸி. மசாலாஸ்லாம் ஒன்றா போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸும் போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சீஸ் வந்து துருவி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அந்த சீஸ் இல்லை. என்கிட்ட வந்து இந்த ஸ்லைஸாக ப்ரெட்டில் வைக்கிற மாதிரி சீஸ் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து வேணும்னா சொல்லுங்கள். இதோட ரெசிபி வந்து நான் போடுறேன். தேங்க்யூ ஆல். ஹாப்பி டே.